அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைய தியானத்தில் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா 1 10 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 3 வேர்ஸ் 1 to 10. இதனுடைய சுருக்கம் என்னன்னாக்கா, பேதுருவும் யோவானும் ஒரு தேவாலயத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு அற்புதத்தை செய்றாங்க. அந்த தேவாலயத்து முன்னாடி ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். அதாவது பிறவியிலேயே முடமாயிருந்த ஒரு சப்பானியாய் இருந்த ஒருவன் பிச்சைக்காக அங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். அவனை பார்த்தவுடன் இந்த யோவானையும் பேதுருவையும் பார்த்தவுடன் என்ன பண்றான் அவன், அவர்களிடத்துல பிச்சை கேட்பதற்காக அவன் கேட்கும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, என்கிட்ட பொண்ணு வெள்ளி எல்லாம் கிடையாது, என்ன நீ ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவன் அவர்களை உத்து பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட அப்படின்னு சொல்றார் பேதுரு. அப்போ அந்த சப்பானியா இருந்த பிறவியிலே சப்பானியா இருந்த அவன் எழுந்து நடக்கிறான். அவன் தேவாலயத்திற்குள்ள போகும்பொழுது அவர் கூடவே போகும்பொழுது எல்லாரும் பார்த்து, இவன் பிச்சைக்காரன் தானே, வெளியே உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பவன், இவன் இப்பொழுது நடக்கிறானேன் என்று ஆச்சரியப்பட்டு அந்த ஆலயத்தில் இருந்தவங்கெல்லாம் அவனை பார்க்குறாங்க. இந்த ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர்ல இது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அதை நான் தமிழ்ல படிக்கிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறார். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் பெற்றது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது, இது ஆண்டவர் உண்டாக்கின ஒரு இந்த சுகம் கொடுக்கும் காட்சி இல்லை. ஆண்டவரிடத்துல சீஷர்களாய் இருந்த அந்த பேதுருவும் யோவானும். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும், அதாவது சீஷர்களை பார்த்து,
அவர் பரலோகத்தில எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு பிரதான கட்டளைய சீஷர்களை பார்த்து சொல்றார். அதத்தான் நம்ம எல்லா சபையிலயும் எழுப்புதல் கூட்டங்களில கூட நம்ம சொல்றோம். ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளை, நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறியுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க. இதுதான் பிரதான கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்து போயிருக்கிற ஒரு கட்டளை என்று, அதற்காக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் இன்னும் இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்ற மற்றவர்களையும் நாம் ஊக்கப்படுத்துறோம். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு அந்த லாஸ்ட் அதிகாரத்துல இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது தான். நீங்கள் உலகெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்படி ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு சீஷர்களாய்த்தான் இவர்கள், இந்த பேதுருவும் யோவானும் ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாக அவர்கள் அந்த தேவாலயத்திற்குள்ளே போகிறார்கள். அந்த அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த வாசலில் போகும் பொழுது அங்கு உள்ள ஒரு பிறவியிலேயே ஒரு முடமான ஒருவன், பிறக்கும் பொழுதே முடமாய் பிறந்த ஒருவன் பிச்சை கேட்க அந்த இடத்திலே உட்கார வைக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இதுல நம்ம தியானிக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும், அவரை விசுவாசிக்கின்ற நாம் அனைவரும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கின்ற ஒரு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இத நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு அந்த சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுதே என்ன சொல்றாரு? இத மார்க் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீஷர்களிடத்துல அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் மகிமைப்பட்டதை எல்லோருக்கும் சொல்றார். 40 நாள் அவர்களோடு கூட அவர் சஞ்சரித்தார் என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். அதன் பிறகு அவர்கள் கண்ணெதிரே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களுக்கு பல உபதேசத்தை அவர் சொல்றார். பல அறிவுரைகளை சொல்றார். நான் ரொம்ப நாள் உங்க கூட இருக்க முடியாது. நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். அதற்காக நான் போவேன். ஆனாலும் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் உங்களை ஆவியினாலே உங்களை தேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அது மாத்திரமல்ல, மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுதான் பிரதான கட்டளை. உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொல்ற கட்டளை. அதற்கு பிறகு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யார் யாரு ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நாம் எல்லாம் யாரு? ஆண்டவருக்கு அவருடைய அந்த ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு ஜனமாய் இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படித்தான்.
நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிப்பின் அந்த பாத்திரத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். சீஷர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட விசுவாசம்? கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை பெற்றவர்கள் நாம் இருக்கிறோம். மரித்தார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் 3 நாள் பிறகு உயிரோடு எழுந்தார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பா நடந்த ஒரு காரியம்தான். அதை நம்ம பார்க்கல. அதை எழுதி வைத்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஆமா இது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஜீவித்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். மீண்டுமாய் உயிரோடு எழுந்து பரலோகத்தில ஆவியானவரோடு கூட அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேவனோடு கூட அவர் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறார்ன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம பார்க்கல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கல. ஆனா பார்த்தவர்கள் சொன்னதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி விசுவாசிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? ஸோ இதே மார்க்ல 18வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது 16, 18ல அவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அற்புதத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறீங்க. ஒரு அடையாளத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நீ விஷத்தையே குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அப்படிப்பட்ட வல்லமையை உடைய ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார்கள் என்று இந்த இடத்திலே சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கும். அவர்கள் விஷத்தையே குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் நேராது. வியாதியஸ்தர் மேல் அவர்களை கைகளை வைத்து ஜெபித்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு கூட பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு 19வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இதைத்தான் பேதுருவும் யோவானோ விசுவாசத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் கூட இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட அந்த விசுவாசம் இருக்கிறதா? நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் யாருக்காவது ஒரு ஜெபித்தால், அவர் வியாதிக்காக ஜெபித்தால் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் என்னென்ன அற்புதத்தை இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் செய்தாரோ அப்படிப்பட்ட அற்புதங்களையும் நம்மளாலையும் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். நீங்கள் சாவுக்கேதுவான எதையும் சாப்பிட்டாலும் அது உங்களை ஒண்ணும் பண்ணாது. பிணியாளிகளை நீங்கள் சுகப்படுத்துவீர்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா, ஏன்னா அவங்க விசுவாசத்தோடு இதை செய்கிறார்கள். நமக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்குது. ஆகவே தான் நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? பல
வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் நோக்கி போகிறோம். அவர் நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரரா இருக்கிறார். அவர் ஜெபித்தா அவருடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படின்னு பல பேருகிட்ட நம்ம போய் அவங்க கிட்ட ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கிறதா? ஒருவேளை நாமே அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துல, பாடுகள மத்தியில இருந்தா, ஆண்டவர் அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவர் என்னை தொட்டு சுகப்படுத்துவார். அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்து, என்னையும் அவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னு நான் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு காரியத்த நம்ம பண்றோமா? அப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாதுன்னு வேதத்துல நம்ம படிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த இடத்துல பாருங்க, பேதுருவும், யோவானும் அந்த தேவாலயத்திற்குள்ள அவன் போகும்பொழுது, அங்க பிச்சை கேட்டுக்கிறவன் கூட உலகப் பிரகாரமான ஒரு காரியத்த அவர்களிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது அவனுடைய எதிர்காலத்திற்கு உதவுமாறு அவர்கள் ஏதாவது உதவி செய்வார்களா? ஏதாவது பண உதவி செய்வார்களா? என்று அந்த நோக்கத்தோடு தான் அவர்களை பார்த்து அந்த அந்த முடவன் அவர்களிடத்தில வேண்டுவதை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இந்த உலகத்துல கூட பலர் வந்து இப்படித்தான் உலகப் பிரகாரமான காரியங்கள அவர்கள் மற்றவர்களிடத்துல கேட்பதை, ஆண்டவரிடத்துல கேட்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா, நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய யோசனைகள் வேற, என்னுடைய யோசனைகள் வேற. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம சிலத நினைத்து கேட்போம். ஆண்டவரோ நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ, நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமோ, அதை ஆண்டவர் நினைத்து, அதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அந்த பிச்சை கேட்ட அந்த வாலிபன் ஏதோ பொன்னும் பொருளும் அவனுடைய எதிர்காலத்திற்கு உபயோகமா இருக்கும் என்று சொல்லி அவர்களிடத்தை அதைத்தான் அவன் எதிர்பார்த்து கேட்கிறான். ஆனா பேதுருவும் யோவானும் அவனுக்கு சொல்லுகிறார்கள், எங்களிடத்துல பொன்னும் இல்ல, வெள்ளியும் இல்ல கொடுப்பதற்கு. ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன். எங்ககிட்ட எது இருக்குதோ அத உனக்கு கொடுக்கிறேன். அப்படி சொல்லி யாருடைய பெயரால அவர்கள் சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நடந்து வா. அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடத்த பொன்னோ, வெள்ளியோ கிடையாது. ஆனா, உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க, அதுவும் யாரு பெயர்ல, யாருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடந்து வா. இந்த இடத்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர்கள் அந்த முடவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எத்தனையோ தேவ ஊழியர்கள் சில வல்லமையை பெற்ற ஊழியர்கள் கூட ஆண்டவருடைய நாமத்த அவங்க உயர்த்தாமல் தன்னுடைய பெயரை உயர்த்துகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஊழியக்காரராய் தான் நம்ம இருக்கணும். நம்மால ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரால தான் எல்லாம் கூடும். ஒருவேளை நாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கருவிய வி ஆர் ஜஸ்ட் ஒன்லி த இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம ஒரு கருவி தான். ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய நாமத்தினால தான் அற்புதத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் நம்ம இருக்கிறோம். அவர்தான் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார்.
நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆண்டவருடைய நாமம் மாத்திரணும் உயர்த்தப்படணும். இதைத்தான் இந்த இடத்துல பேதுருவும், யோவானும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து நடக்கத் தொடங்கினான். குதித்து தேவனை புகழ்ந்தான். அவன் கூட என்ன பண்றான்? ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றான். குதித்து தேவனை புகழ்ந்தான். அந்த ஊழியக்காரங்க சுகத்தை கொடுத்த அந்த ஊழியக்காரரை அவன் புகழல. அவன் தேவனை புகழுகிறவனாயிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, நம்ம கூட கர்த்தர்கிட்ட எவ்வளவோ அற்புதத்தையும், அடையாளத்தையும் பெற்ற ஒரு சாட்சிய நம்ம ஆலயத்துல கேட்கிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே அங்க புகழப்படும். இந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாரு. இந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணாரு. நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லுவதை ஆண்டவர் விரும்பல. தேவனை புகழுகிற ஒரு காரியத்தை செய்கிற பிள்ளையாய் நீயும் நானும் இருக்கணும். ஒருவேளை அந்த ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மகிமை அவரை மாத்திரம் புகழ்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஏன்னா அவர்தான் நமக்கு அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்தார். அப்படி விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய், அப்படி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அதத்தான் இந்த அதிகாரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அவரால எல்லாம் கூடும். பிறவியிலே பிறக்கும் பொழுதே முடவனாய் இருந்த அவன் எப்படி ஒரு அற்புதத்தை பெற்ற ஒரு பிள்ளையா? அவன் குதித்து எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அந்த ஆலயத்திற்குள்ளே பேதுரு, யோவான் கூட அவனும் சேர்ந்து உள்ள போகும்பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம். இவன் தினந்தோறும் இந்த ஆலய வாசல்ல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபன் தானே. இவன் இப்படி அழகாய் நடந்து கொண்டு போகிறானே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அவனை பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு அவனை உற்று பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நிகழ்த்துகின்ற ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை, அடையாளத்தை இன்றும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறவர்களாய் இருக்கிறார். ஆனா நம்ம அப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொன்னதைப் போல நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். என்னை அவர் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார். நான் இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் யோபுவுக்கு எப்படி அவர் இரட்டத்தனையாய் கொடுத்தாரோ, அதைப் போல என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய பலவீனத்தில் இருந்து என்னை மீட்டுக்கொள்ள அவரால் முடியும். என்னை பலப்படுத்துவார். எனக்கு சுகத்தை கொடுப்பார். எனக்கு ஒரு பரிபூரண விடுதலையை கொடுப்பார். அப்படி நாம் அவர் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாய் இருக்கிறோமா? விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நாமும் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்கு சுகத்தை பெற்றதைப் போல நாம் அவர் மீது வைத்த அந்த நம்பிக்கையில அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் என்னை இந்த இக்கட்டுகள் எல்லாம் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவரும் நம்முடைய இந்த ஜெபங்களுக்கு இறங்கி நம்மை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி பேதுருவும் யோவானும் இயேசுவனுடைய நாமத்தை சொல்லி அந்த முடவனை விடுவித்தார்களோ, சுகத்தை கொடுத்தார்களோ, அதைப் போல நாமும் மற்றவர்களுக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னு நாம பரிபூரணமா ஆண்டவரிடத்தை விசுவாசித்து நம்ம கேட்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும்.
என் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்கிறீர்களோ, அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா, நம்ம விசுவாசத்தோடு கேட்கிறோமா? என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவீர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா, அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தவர்களாய் இருக்கிறோமா? அப்படி இல்லனாக்கா, ஆண்டவர நோக்கி, ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதியினுடைய அந்த வேலைக்காரர் பிழைத்திருக்க, ஆண்டவரிடத்துல வந்து சொல்றாரு, ஆண்டவர் வா போகலாம். உம்முடைய வீட்டிற்கு போகலாம் வான்னு கூப்பிடும் பொழுது, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியான பாத்திரமானவன் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் ஆண்டவரே. என்னுடைய வேலைக்காரன் பிழைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். எனக்கு நான் இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்னுடைய பலவீனத்தில் இருந்து ஒரு பரிபூரண ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். என்னுடைய வியாதியில் இருந்து ஒரு பரிபூரண பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நீ தேவனிடத்துல கேட்கும் பொழுது, நீயும் அற்புதத்தை ருசித்த ஒரு பிள்ளையாய் மாறுவாய். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லுது. ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும்னா, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை, அடையாளத்தையும் 2000 வருடங்களுக்கு முன்பாய் செய்தாரோ, அப்படியாக நம்மை கொண்டு விசுவாசத்தோடு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்மை கொண்டு கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்பதை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி நாம் அவரிடத்துல கேட்டு, அவரிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது, உங்களுடைய விசுவாசத்தோடும், நம்பிக்கையோடும், ஸ்தோத்திரத்தோடும், துதியோடும் என்னுடைய நாமத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றார். ஆகவே அவரிடத்துல நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, அவரிடத்துல நாம் கோரிக்கையை வைத்து, அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர் நமக்கும் மனம் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார்.